தலைப்பு நேருவின் உயர்ந்த உள்ளத்திற்கு சான்றாக இருந்த ஒரு நிகழ்வு பற்றியதுதான். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நாள் நிச்சயம் முடியும், அது ஒரு நாள் மட்டுமே முடியும் என்னும் புகழுக்கு சொந்தக்கார் நமது நேரு மாமா. அவர் சுதந்திரத்திற்கு பிறகு பிரதமராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடன் சேர்ந்து 13 அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கொண்டனர். நிதித்துறை நிபுணரான R.K. சண்முக செட்டியார் அவர்களும் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் மேற்கு வங்காள பிரமுக ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரும் பதவி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் சண்முக செட்டியார், டாக்டர் அம்பேத்கர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகிய மூவரும் காங்கிரஸ்காரர்கள் இல்லையே, பிறகு எப்படி அவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கினீர்கள் என்று ஒரு நிருபர் நேரு அவர்களை பார்த்து கேட்டார். உடனே நேரு சொன்னார்கள், சுதந்திரம் கிடைத்தது கட்சிக்கு அல்ல, இந்தியாவுக்கு தான் கிடைத்திருக்கிறது. எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கு நன்மை செய்ய நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கே நான் பதவி அளித்திருக்கிறேன் என்று நேரு அவர்கள் சொன்னார்கள். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவரை தாழ்ந்தவனாக நினைப்பவன் மனநோயாளி என்ற புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல ஒரு சிலர் பதவியில் அமர்ந்து கொண்டு மத்தியில் அனைத்து தரப்பு மக்களுக்கு பதவி வழங்கி உயர்வடைய செய்த மாமனிதர் நேரு என்பதை இந்த சம்பவம் உணர்கிறது. பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.